ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து buy to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மோடி பதில் சொல்லியே ஆகணும், நாடாளுமன்றத்துக்கு வந்தே ஆகணும், பதில் சொல்லியே ஆகணும், தப்பவே முடியாது. பல நேரங்களில் இது போன்ற சமயங்களில் அவர் வெளிநாடு போயிடுறாரு. ஆனால் இந்த நேரத்தில் பதில் சொல்லி ஆகணும்னு காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது. அதன்படி மோடி வந்தார். பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசியிருக்கிறார். 140 கோடி இந்திய மக்களும் என நம்புகிறாங்க. பஹல்காம் தாக்குதலில் உயிர் விட்டவர்கள் மதத்தின் பெயரால் குறிவைக்கப்பட்டவர்கள். உலக நாடுகள் ஆதரவுலாம் இருந்தது இந்தியாவுக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு மட்டும் இல்லை, எதிர்கட்சிகள் அற்பத்தனமான அரசியல் செய்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். கொஞ்சம் மிதமா நீங்க கடைசி லைனை சொல்லிட்டீங்க. பாகிஸ்தானுடைய ஏஜென்டாக அல்லது பாகிஸ்தானின் குரலாக காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது. ஆமா, அந்த குற்றச்சாட்டுன்னு சொன்னார். அவர் பேசியிருக்கிறாரு. இப்ப நம்ம நக்கீரன் வாசகர்களுக்கு நம்ம மொத்த பிக்சரையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாதான். இப்ப நம்ம பேசுறது ஜூலை மாதம் 29ஆம் தேதி. நம்ம இந்த போராட்டத்தை நடத்தி தான் இவரை பதில் வாங்க வச்சிருக்கிறோம். ஒரு நெடிய போராட்டத்திற்கு பின்பு வந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இவர் பேசுறதுக்கு முன்னால 3 பேர் பேசியிருக்கிறாங்க. ஒன்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், 2 அமித்ஷா, சும்மா கொஞ்ச நேரம் ஜெய்சங்கர். நான் கொஞ்சம் அந்த மந்திரிகளின் வெயிட்டோட சேர்த்து பேசுறதுனால ஜெய்சங்கரை கடைசியா சொல்லியிருக்கேன். ஜெய்சங்கர் பேச்சுல பதில் ஒண்ணும் இல்லை. ஆனால் ராஜ்நாத் சிங் பேசியதற்கும் அமித்ஷா பேசியதற்கும் பஹல்காம் தாக்குதலினுடைய வரலாற்றை அப்படியே பார்த்தோம்னு சொன்னா, நம்ம இப்ப பேசுறது ஜூலை 29. தீவிரமா இந்தியா பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதல் பிரச்சனை தீவிரமானது மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 2 நாடுகளுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உளவுத்துறையின் மூலமாக காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை கெடுப்பதற்கு தீவிரவாதிகள் முயற்சிக்கிறார்கள் என்ற நிர்வாகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய உத்தரவை, சமிஞ்ஞையை அல்லது ஆலோசனையை உளவுத்துறை ஏன் கைவிட்டது என்ற கேள்விக்கு இந்த 4 அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்களா? வாசகர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, மோடியினுடைய ரிப்ளைக்கு நான் கடைசியில வரேன். அமித்ஷா பேசும்போதும் ராஜ்நாத் சிங் பேசும்போதும் வெறும் பஹல்காம் சப்ஜெக்ட்ல நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றாருன்னு சொன்னா, எந்த அடிப்படையில வெற்றி என்று அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னால மோடி 1000 ஏவுகணைகளை பாகிஸ்தான் அனுப்பியது, அதில் ஒரு ஏவுகணை கூட இந்தியாவை தொடவில்லை என்றார். சுதந்திர வரலாற்றுல 1000 ஏவுகணை பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவில் போர்க்கிறார்கள்னு மோடிக்கு தகவல் கொடுத்தது யார்? இந்தியாவில் கடைசி நேரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரினால காவு வாங்கப்பட்ட ராணுவ தளபதி மிஸ்ரி. இப்ப வாசகர்களுக்கு இன்னொரு ஞாபகத்தை கொண்டு வர்றேன். ஒரு முஸ்லிம் இளம் பெண்ணை முஸ்லிம் நாட்டை அடிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தினோம்னு ஒரு காங்கிரஸ் எம்பி பேசினார், பிஜேபி எம்பி. அந்த பிஜேபி எம்பி பேசும்போது கடுமையான எதிர்ப்பு வந்தது. இவர்களுடைய அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த சப்ஜெக்ட்ல மோடி எங்கிருந்தார்? இப்ப இன்னைக்கு பதில் பேசும்போது வீரவாசமா பேசுறாரு. இவர் அப்போது இருந்த இடம் துபாய். துபாயில இவர் பிசினஸ் மீட்டை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் போது இவர் குரலாக பேசியது யார்? அமெரிக்காவினுடைய அதிபர் பேசினார். இப்ப பழைய பேப்பரை கையில வச்சுக்கிட்டு நீங்க சில விஷயத்தை ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா, பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான், அமெரிக்கா, சீனா, இந்த 3 நாடுகள்ல 2 பெரிய நாடுகள் அமெரிக்கா, சீனா.
இந்த அமெரிக்கா சீனா பாகிஸ்தானுக்கு உறவாக நின்று கொண்டு நம்முடைய அமைச்சரையோ அல்லது அதிகாரிகளையோ மோடியின் சார்பாக அமெரிக்கா மரியாதை கொடுத்து பேசவில்லையே ஏன்? நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில் இதை கேட்டோம். அந்த பேட்டியை நம்ம தோழர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். நாடாளுமன்றத்தில் சு வெங்கடேசனுடைய கேள்வியும் கனிமொழியினுடைய கேள்வியும் அகிலேஷ் யாதவனுடைய கேள்வியும் காங்கிரஸ்ல பேசின ஒரு எம்பியினுடைய கேள்வியும் ஒரே கேள்விதான். ஒன்னு, பாகிஸ்தான் என்னிடம் போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டால் ஒழிய போரை நிறுத்த மாட்டேன்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியதா, ராணுவ அமைச்சரகம் சொல்லியதா? நேற்றைய பதில்ல ராஜ்நாத் சிங் பதில் சொல்லல, நம்முடைய அமித்ஷா பதில் சொல்லல. ஆனால் இவரு மோடி கன்க்ளூடிங் ஸ்பீச்ல இன்னைக்கு என்ன பதில் சொல்றாரு? எங்கள் இரு நாட்டினுடைய பிரச்சனையை வேற ஒரு நாடு வந்து தீர்த்து வைக்கவில்லை. இது ஏன் வேற ஒரு நாடுன்னு நீங்க சூசகமா சொல்றீங்க? உங்கள் இரண்டு நாட்டினுடைய போரை நான் தான் நிறுத்தினேன்னு 26வது தடவை பேசிய ஒரே நாட்டினுடைய அதிபர் அமெரிக்கா தான். பால்கி சரியில்லை என்று ராஜவேலு சொல்லுகிறார் என்றால், ராஜவேலு அப்படி சொல்வது தவறுன்னு பேரை சொல்லி சொன்னாதானே ஊர் மக்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்ப நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த அனைவரும் கேட்கிற கேள்வி, ஏங்க நான் தான் நிறுத்தினேன்னு 26 தடவை சுத்தம் சொல்றான், அவனுக்கு இதுல வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் முடியலன்னு கேட்கிறாரு. காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியின் கூடாரத்திற்கு கைப்பாவையாக மாறிவிட்டதுன்னு இவர் சொல்றாரு. நிறைய ராணுவ சொத்துக்களை பாகிஸ்தான் போரில் இந்திரா காந்தி இழந்தார் என்று பேசுறாரு. ஆனால் இந்திரா காந்தி பாகிஸ்தான் போரை எப்படி நடத்தினாங்கன்றத ஆங்கில நாளிதழில் தெளிவா பேசினாங்க. போரை நிறுத்துவதற்கு அவர்கள் காட்டிய தைரியம், நீ ஏன் தைரியமாக செயல்படவில்லை என்ற கேள்விக்கு இப்ப வரைக்கும் 4 அமைச்சர்கள்ட்ட பதில் இல்லை. ஆபரேஷன் சிந்தூர் என்பது மீண்டும் தொடரும் சொல்றாரு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தொடர வேண்டும்னா என்ன மீனிங்? இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமியர் என்று பேசி ஒரு அச்சத்தை உருவாக்கி உங்கள் நாடான பாகிஸ்தானை நான் வென்று விட்டேன் என்று பேசுவது ஒரு பொறுப்பான பிரதமருக்கு அழகல்ல. இதான் நாடாளுமன்றத்தில் சுட்டி காட்டி இருக்கக்கூடிய விஷயம். இந்த போர் ஆபரேஷன் சிந்தூர்ல 2 நாடுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் புள்ளி விவரங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஓவைசியினுடைய அமைப்பினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார். அந்த ஓவைசியினுடைய இவர் கேட்கிறாரு, நீங்கள் இழந்தது எவ்வளவு, பாகிஸ்தான் இழந்தது எவ்வளவு? பாகிஸ்தான் வளர்த்த தீவிரவாதத்தை இந்திய ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தியதற்கு பாராட்டுக்கள். ஆனால் இந்த போர் உண்மையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டதா? எப்படி நிறுத்தப்பட்டு விட்டது? இதை 140 கோடி மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இதை மத சார்போடு மத விஷயங்களை பேசி, கடவுள்களை பற்றி பேசி, இந்தியா வென்றுவிட்டது, இந்துக்களின் நாடு வென்றுவிட்டது என்று திசை திருப்புவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. அப்படி இந்தியா செய்து வருவது உலக நாடுகளின் பார்வையில் இந்தியா தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது. நீங்க பிரிக்ஸ் நாட்டில் போய் பேசும்போது எல்லா நாடுகளும் எனக்கு ஆதரவுன்னு இப்ப பேசுறாரு இன்னைக்கு சாயங்காலம். ஆனா பிரிக்ஸ்ல இவருடைய குரலுக்கு இந்தியா பாகிஸ்தான் சண்டையில இந்தியாவின் பக்கத்துல பேசிய ஒரே ஒரு நாட்டினுடைய பெயரை நம்முடைய மோடியால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாட்டில் அன்னைய கூட்டத்துல இந்தியா செயல்பட்ட விதம் சரியல்ல என்பதுதான் எல்லா நாடுகளுடைய கருத்து. அதனால நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய மக்களிடம் மோடி அரசு தோல்வியை சந்தித்திருக்கிறது. நீங்க நாடாளுமன்றத்தில் வெங்கடேசன் பேசும்போது கனிமொழியும் தமிழச்சி தங்கபாண்டியனும் பின்னால இருக்கக்கூடிய எம்பிக்களும் எந்திரிச்சு குரல் கொடுக்குறாங்க. அந்த நாகர்கோவில் எம்பி காங்கிரஸ் வசந்த் உட்பட எதுக்கு குரல் கொடுக்குறாங்க?
மோடியை குற்றம் சொல்லி பேசாதே என்று பிஜேபி ஆட்கள் சத்தம் போடுகிறார். எதிர்த்து குரல் கொடுத்த பிறகு அந்த சட்டம் அடங்குகிறது. அப்போ ஜனநாயகத்தின் குரலை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட நான் 2வது ஷீல்டுல வந்துதான் மோடி பேசுறாரு. முதல் 3 ஷீல்டுல தன்னுடைய அமைச்சர்களை வைத்து பேசி 3வது முறையாக 4வது முறையாக வந்து பேசும்போது பொய்யான விவரங்களை பேசி இருக்கிறார். இப்ப முடிக்கும் போது எல்லாரும் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? 1000 ஏவுகணை, சொல்ல முடியாத அளவுக்கு ட்ரோன்கள் இந்தியாவின் மீது பாகிஸ்தான் போட்டது. இந்த புள்ளி விவரம் அவருக்கு எப்படி கிடைச்சது? ராணுவ அமைச்சகத்தினுடைய குரலா? எங்கிருந்து வாங்கினாரு? பொதுக்கூட்டத்துல பீகார்ல பேசுற மாதிரி நாடாளுமன்றத்திற்குள்ள அப்படி பொறுப்பான முறையில பேசுவதற்கு பதிலாக தவறான புள்ளி விவரங்களை பற்றி பேசி பகல்காம்ல நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம்னு சொல்றாரு. 5 பேருடைய நிலை என்ன என்று நாடாளுமன்றத்தில் கேட்கிறாங்க. அந்த தாக்குதலை நடத்திய 5 பேர் பற்றி ஏன் தகவல் சொல்லவில்லை? டூரிஸ்ட் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரை இழந்த அந்த குதிரை வீரனை பற்றி ஏன் பேசவில்லை? கல்யாணமாகி ஒரே நாள்ல தாக்குதலுக்கு தன்னுடைய உயிரை விட்ட அந்த இளம் ராணுவ வீரனுடைய தியாகத்தை பற்றி ஏன் பேசவில்லை? ராணுவத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ராணுவத்தினுள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக 20 பேர் 25 பேர் உயிரை இழந்திருக்கிறார்களே, அவரை பற்றி கூட மோடி பேசாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு பூரா பதில் சொல்லாம அலங்காரமான வார்த்தைகளில் பகல்காம் தாக்குதலில் நாங்கள் வெற்றி அடைந்தோம் என்பது தண்ணியே இல்லாத ஒரு டம்ளர்ல முழுமையா தண்ணி குடிச்ச மாதிரி நடிக்கிற வேலை இருக்கு பாருங்க. அதை தான் மோடி செய்திருக்கிறார். ஆரோக்கியமான சரியான பதிலாக நாடாளுமன்றத்தில் மோடியின் உரையோ அந்த 3 அமைச்சர்களின் உரையோ அமையவில்லை. உலக நாடுகளிடம் மீண்டும் நாம் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்றால் இந்த போக்கை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். நேருவெல்லாம் எடுக்கிறாங்களே, நேரு செய்த தவிர நாங்கள் திருத்தி உள்ளோம் அப்படின்லாம் சொல்றாங்க. நேரு வரைக்கும் போயிருக்கிறாங்க. அமித்ஷாவும் சொல்றாரு, மோடியும் சொல்றாரு. நேரு எந்த சப்ஜெக்ட்லன்னு அவர் தொடாம நேரு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாரு. பாகிஸ்தானில் இந்திரா காந்தி தோல்வி அடைந்தாருன்னு சொன்னாங்க. பதில் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு பாருங்க. ராகுல் காந்தியினுடைய பதில் அவர் என்ன கேட்கிறாருன்னா, பாகிஸ்தான் போரினுடைய விவரங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எடுத்து படிங்க. அந்த பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானை நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்ல வைத்தது இந்திரா காந்தியினுடைய தைரியம். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், ட்ரம்ப கூப்பிட்டு ஏன்டா எங்க பிரச்சனையில நீ வந்து எங்க நாட்டுல இம்சையை கொடுக்குற, உன் வேலையை நீ பாருன்னு ட்ரம்ப பார்த்து நீ ஏன் சொல்ல மாட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லலையே ஏன் என்பதுதான். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுலேருந்தே அமளியில் ஈடுபட்டது எதிர்கட்சிகள். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பீகார் அந்த வாக்காளர் பட்டியல் விவகாரம், பகல்காம் தாக்குதல், ஆப்ரேஷன் சிந்தூர், இதெல்லாம். இப்போ இந்த விவகாரத்தில் எதிர்கட்சி வெற்றி பெற்றதா ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதா? ஆப்ரேஷன் சிந்தூர் விவகாரம் இந்த விவாதத்தில் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம டீட்டெயிலா வரலாறு ஏற்கனவே நம்ம நினைவூட்டுறோம் வாசகர்களுக்கு. ஏப்ரல் 22, மே 7, மே 10, இப்ப ஜூலை 29, இந்த இடைப்பட்ட காலத்துல பல்வேறு விதமான இராணுவ துறை நடவடிக்கைகள், வெளியுறவுத்துறை நடவடிக்கைகள், அமித்ஷாவினுடைய செயல்பாடுகள், மோடியினுடைய செயல்பாடுகள், இதை பூரா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அற்புதமாக வரிசை கிரமமாக பேசியிருக்கிறார்கள். ஒரே குரலில் பேசியிருக்கிறார்கள். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் தன் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த பகல்காமுக்கு சொல்லிட்டு நவுந்துட்டாரு. டீட்டெயிலா பேசுனது ராஜ்நாத் சிங் மட்டும்தான். ஆனா ராஜ்நாத் சிங் பேசியதிலிருந்து எதிர்கட்சி எம்பிக்கள் நிறைய விவரங்களை உள்வாங்கி கொண்டு நீங்கள் ஏற்கனவே உங்கள் துறை சார்பாக வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்திற்கும் நீங்க இப்ப நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடிய புள்ளி விவரத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஏன் நம்ம சைட்ல 5 ஜெட்டு இழப்பு என்று நாம பக்கத்து நாடான நம்மை வளர்க்கக்கூடிய நாடான அமெரிக்கா சொல்லுது, பாகிஸ்தானும் சொல்லுது, பாகிஸ்தான்ல ஒரு அமைப்பு சொல்லுது. அப்போ இந்த 5 ஜெட்டு உண்மையிலேயே அடிபட்டு காணாம போச்சா என்று சொல்ல வேண்டியது நம்முடைய இராணுவத்துறை அமைச்சகம். ஆனால் உங்கள் பதில அது இல்லை. ஆனா ஜூன் மாதம் 13ஆம் தேதி மே 7ல இருந்து நடந்த தாக்குதல்ல இப்ப ஜூலை 29 நம்ம பேசும்போது ஜூன் மாசம் 17ஆம் தேதி ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. என்னன்னு சொன்னா, அந்த இஸ்லாமிய பெண்ணை வந்து முன்னிறுத்தி நம்ம போராட்டம் பண்றோம்னு சொன்ன போது அவர்கள் நம்முடைய எந்த விமானத்தையும் தாக்கவில்லை என்று
முதல்ல ஒரு ராணுவ அதிகாரி பேட்டி கொடுக்கிறாரு. ஆனா ஜூலை மாசம் முதல் வாரத்துல நமக்கும் இழப்பு ஏற்பட்டது என்று அவருக்கு மேல இருக்கக்கூடிய ராணுவ தளபதி சொல்றாரு. இதுல எது உண்மை என்று ராணுவ அமைச்சர் விளக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் ராஜ்நாத் சிங் சொல்றாரு, நாட்டின் மீது எதிர்கட்சிகளுக்கு உண்மையிலுமே அக்கறை இருந்ததுன்னா எதிரி நாட்டில் வந்து என்ன வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இங்க என்ன வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்கறாங்க. தேர்வுன்னு வந்தா பென்சில் பேனா உடைஞ்சுதா அதுவா பார்ப்பாங்க? ரிசல்ட் என்ன, மார்க் எவ்வளவு எடுத்தோம் அதை தானே பார்ப்பாங்க. இல்ல பென்சில் உடைஞ்சு போச்சு, பேனா உடைஞ்சு போச்சுன்னு எதிர்கட்சிகள் சொல்லல. உங்க துறையில இருக்கக்கூடிய 2 தளபதி சொல்றாங்க. ஒரே ஒரு ஹால்ல ஒரு பரீட்சை நடக்குதுன்னா அந்த பரீட்சைக்குரிய கொஸ்டின் பேப்பர்ல எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும், அதுக்கு ஆன்சர் சீட்டு வாங்கணும். ஒரே ரூம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எல்லாரையும் ஒரே ஆன்சர் எழுத சொல்லணும்ன்றது பிஜேபி செய்யக்கூடிய வேலை. இப்பதான் ராணுவ தளபதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இந்த அறிக்கை வருது. இந்த மாதிரி அறிக்கை வருவதை கண்ட்ரோல் பண்ணாம ராஜ்நாத் சிங் எப்படி இருக்கிறார்ன்றதுதான் கேள்வி. இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டதா, உண்மையிலேயே அவர்களுக்கு இழப்பு எவ்வளவு, நமக்கு இழப்பு எவ்வளவு, அந்த கேள்வி தானே வேணும். இந்த கேள்விக்கு இப்ப நாடாளுமன்றம் முடியும் போது, மோடியினுடைய பதில் முடியும் போது பதில் கிடைத்து விட்டதா? பதில் கிடைக்கல. பதில் கிடைக்காததுனால இது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கு இந்த விவாதம் பெரிய வீழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. எதிர்கட்சிகள் உடனுக்குடன் செயல்பட்டு ஒரே குரலில் பேசியதனால போராடி பெற்ற விவாத நேரத்தில் தன் பங்குக்கு செயல்பட்டு உலக நாடுகளில் இழந்த நம்முடைய பெருமையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்க வேண்டும். இனியாவது மோடி அரசு அதை செய்யுமான்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. மோடி அரசு சுத்தமா ஒண்ணுமே பண்ணலன்னு அவங்க சொல்லல. நம்ம தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சி சரியானது. ஆனால் இன்னமும் கண்டுபிடிக்காமல் அவர்களை பற்றி ஒன்றும் சொல்லாமல் நான் வெற்றி அடைந்து விட்டேன்னு சொல்லாதீங்க அப்படின்றதுதான் எதிர்கட்சியுடைய குரல். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.